ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நட்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எப்படியாகிலும் வாழ்ந்து கொண்டால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறதான ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு அநேகம் சபைகளில் இயேசுவின் வருகை பற்றி பேசுவதில்லை, தங்களை உற்சாகப்படுத்துவதில்லை, பரிசுத்தம் என்ன என்று சொல்வதும் இல்லை, கர்த்தர் நியாயம் விதிக்கிறவராக வரப்போகிறார் என்று சொல்வதில்லை. எப்பொழுதும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, விழித்திருங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்த எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம் என்று சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் எப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. பிரியமானவர்களே, இவைகளில் ஏதேனும் தவறினால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதான ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளையே, ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதும்படி பரிசுத்தத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் காணப்படுவோமா, அர்ப்பணிப்போமா. கடந்த கால வாழ்க்கையில் தனியோ பாவங்களை பண்ணினேன், எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் பரிசுத்தத்தோடு கூட வாழ எனக்கு உதவி செய்யுங்க, உம்மோட ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கென்னே பரிசுத்தத்தோடு கூட காணச்சேங்க என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.